டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் இதற்கான உத்தரவு உள்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பாதுகாப்பை பலப்படுத்துங்க அப்படின்னு ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவை மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய மருத்துவமனை வளாகம் போன்றவற்றிலும் கூட இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும். குறிப்பாக பல்வேறு அமைப்பினர் விசாரணையில் களமிறங்கியிருக்காங்க. CISF ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தீவிரமாக இதில் களத்தில் இறக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இப்போது காவல் துறையினர் நார்மலாக போகக்கூடிய வாகனங்களில் இருக்கக்கூடிய சோதனையிலிருந்து அப்புறம் ஒரு ரயில் நிலையத்திற்குள்ளே போகக்கூடிய சோதனை, பேருந்துகளுக்குள்ளே அப்படின்னு பல மடங்கு சோதனைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது அசம்பாவிதத்தில் வேறு ஏதாவது நிகழ்வுகள் இருந்தது அப்படின்னா அதனை தடுப்பதற்கான முயற்சியாக இந்த முன்னெச்சரிக்கை சோதனைகள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே NIA பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் NIA நோக்கம். NIA முன்கூட்டியே அசம்பாவித சம்பவங்கள், தீவிரவாத செயல்களை தடுப்பதாக தன்னுடைய நோக்கம். நாடு கடந்தும் பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்து அவர்கள் இது போன்ற முயற்சிகள் எல்லாம் முறியடித்து வருகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். NIA மற்றும் NSG இப்போது களத்தில் ஒன்றாக இணைந்து இறங்கியிருக்கிறார்கள். இதில் பின்னணி என்ன அப்படின்றது தொடர்பாக அவர்கள் விரிவான ஆய்வை மேற்கொள்வார்கள், விரிவான விசாரணையும் நடத்துவாங்க. இப்போ நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். இந்த விசாரணையினுடைய முதல் கட்டம்தான். கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அதில் தடய அறிவியல் துறையினர் ஆய்வை மேற்கொள்வாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் இது என்ன மாதிரியான இந்த வெடிப்புக்கான காரணம் என்ன, எந்த மூலப்பொருள் மூலமாக இந்த வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வரும். இது நார்மல் சிலிண்டரில் தொடங்கி சிலிண்டரா அப்படின்றதில் தொடங்கி அமோனியம் நைட்ரேட்டா அப்படின்றதெல்லாம் இந்த விசாரணைக்குள்ளே வரும். இந்த அளவுக்கான ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு என்னென்ன காரணம் அப்படின்றதையும் காவல்துறையினர் விசாரிப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் காலையில் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.